ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சூப்பர்பான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பைனாப்பிள் கேசரி. பைனாப்பிள் ஃப்ளேவரில் நம்ம கேசரி பண்ண போகிறோம். அதாவது ஒரு 1/2 கேஜி அளவுக்கு ரவை வச்சு பண்ணியிருக்கேன் நான். டபுள் ரோஸ்டட் ரவை தான் வாங்கியிருக்கேன். 1/2 கேஜி ரவைனா 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது 1 கப்புன்னு அது 1 1/2 கப்பு. கலர்ஃபுல்லாக இருக்கட்டும், டூட்டி ஃப்ரூட்டி மல்டி கலரில் எடுத்திருக்கேன். அப்போ முந்திரி பருப்பு, திராட்சை உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ இருக்கோ எடுத்துக்கோங்க. ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலரும் பைனாப்பிள் எசன்ஸும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஏலக்காய் பொடி வச்சுருக்கேன். நான் சர்க்கரை போட்டு பொடிச்சதுனால நீங்கள் வெறும் ஏலக்காய்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பை கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே பேனில் அந்த திராட்சை போட்டு நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் அதையும் எடுத்து வச்சுருங்க. கரிஞ்சிட விட வேண்டாம், பக்கத்துலேயே நின்று செஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த நெய் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இதில் நம்ம தண்ணி வந்து 3 பங்கு ஊற்ற போகிறோம். அதாவது 1 பங்கு ரவை அப்படின்னா 3 பங்கு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறமா அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை இலக்கிடுங்க. சர்க்கரை கொட்டி இலக்குனதுக்கப்புறமா சர்க்கரை மெல்ட் ஆகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. சர்க்கரை மெல்ட் ஆகி வந்த உடனேயே அதில் ஏலக்காய் பொடியும் ரவையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ ஃபுட் கலரும் நான் வந்து 1 ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அது கலர் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு கரண்டி விட்டு எடுக்கும்போது பாருங்கள், அந்த அளவுக்கு கலர் போட்டுக்கோங்க. இப்போ ஏலக்காய் பொடியும் ரவையும், ரவை வந்து கொட்டும்போது மெலிசாக கொட்டிக்கிட்டே கைவிடாமல் கிளறிக்கணும். கட்டிப்படாமல் நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் 1 மினிட் போல் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அந்த ஹீட்லேயே வந்து ரவையும் அந்த வாட்டரும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். எங்கேயுமே வந்து திக்காக இருக்காது உங்களுக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 மினிட் போல் க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அது மேலெல்லாம் தெரித்து வரும் உங்களுக்கு, ரவையும் தண்ணியும் சேர்ந்துடுச்சு அப்படின்னா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம டூட்டி ஃப்ரூட்டி, அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சைலாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எல்லாம் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் அந்த நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கடாயிலேருந்து கலெக்ட் பண்ணி அதுலேயே ஒரு 50 ml சன்ஃப்ளவர் ஆயில், எந்த ஃப்ளேவரும் இல்லாதது விட்டுக்கோங்க. 2த்தையும் சேர்த்து அதில் போட்டுட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர்பாக நம்மளோட பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டில் எசன்ஸ் 1 ஸ்பூன் விட்டுட்டு இறக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.